பிரைஸ் பீ டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு கூட நாம பிசாசுக்கு எப்படி நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், அதற்கான ஆயுதங்கள் எப்படி என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த நாளில் கூட நம்ம வீட்டின் மேலே எப்படி நம்ம ஆளுகை செய்யணும், நம்ம வீட்டை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், நம் வீட்டிற்குள்ள பிசாசு வர முடியாதபடிக்கு நம்ம வீட்டுக்குள்ள எப்படி எப்படி காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது 7 வழிகள் இருக்குது நம்முடைய வீட்டை பாதுகாத்து கொள்ள. அல்லேலூயா. இந்த வீடுன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு நான் சொல்லுகிற செய்தி வந்து நம்ம பூமியில் நம்ம வசிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வீடை குறித்தும் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய சரீரமாகிய இந்த வீட்டை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் சொல்லுகிற அந்த 7 காரியமும் பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டடங்களான வீடுக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அதுபோல ஆவிக்குரிய விதமாக நம்முடைய சரீரமாகிய வீடையும் நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். இதற்குள்ள 7 காரியங்கள் நாம் என்ன பண்ணணுமா, நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இந்த 7 காரியங்களை நம்ம தொடர்ந்து அதில் தவறாமல் செய்திருப்போமானால் நம்ம வீட்டிற்குள்ளேயும் நம் சரீரத்துக்குள்ளேயும் பிசாசு உள்ளே வராதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். சரி, 7 வழிகள் என்னென்ன? முதலாவதாக என்னன்னா, முதலாவதாக ஜெபிக்கிறவர்களாக தொடர்ந்து ஜெபிக்கிற வீடாய் நம்ம வீடு இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் எப்பவுமே ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கப்பட வேண்டும். ஏன்னா ஜெபம் என்பது ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம். நம்ம ஜெபத்தில் கையில் எடுக்கும் பொழுது, ஜெபத்தை நம்ம செய்யும்போது பிசாசின் வல்லமைகளால் அங்கே இடமில்லாமல் போக கிரியை செய்ய முடியாது. ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஆயுதம். நம்ம தேவனோடு பேசுகிறோம். அல்லேலூயா. நாம் தேவனோடு பேச 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 தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. நம்ம காடை இன்வைட் பண்ணுறோம். நம்ம வீடு அவரை பாதுகாப்புக்குள்ள அவருடைய வழிநடத்துவதற்குள்ள அவர் நம்மை நடத்துவதை நம்மால் பார்க்க முடியுது. வசனம் சொல்லுது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடி வராங்களோ அங்கே நான் இருப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம வீடுகளில் நாம ஒருவராய் 2-3 பேராய் நாம ஜெபிக்கும் பொழுது அங்க யார் வர்றான்னு பார்த்தா நம்ம கூட இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் வல்லமையான தூதர்களும் வருவார். ஒரு சேனையே இறங்குவதை நம்மால் பார்க்க முடியும் ஆவிக்குரிய உலகத்தில். அப்போ ஜெபம் நம்ம ஏறெடுக்கப்படும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு ஜெபம் இருக்கும் என்று சொன்னால், தனி மனிதனாக நம்ம ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம வீடு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2வது என்னன்னா, நம்ம வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு அருமையான வீட்டை கொடுத்துருக்கிறாங்க. இந்த வீட்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக அதை வைத்திருக்கிறோம், நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வீட்டை நம்ம ஒழுங்காக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோமா, திங்ஸை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், இஷ்டப்படி நம்ம வீட்டை அலங்கோலமாக வச்சுருக்கிறோமா, அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டுமா. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய ஒவ்வொரு அறையிலும் ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவன் அழுக்கான இடங்களில் ஒரு டிஸார்டராக ஒரு கலைஞ்சிருக்கிற இடங்களில் அவன் அமருவான் என்று சொல்கிற சில காரியங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அசுத்தமான இடங்களில் பிசாசின் கிரியைகள் ஈஸியாக வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் நமக்குள்ள அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான கிரியைகள் இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துலேயும் சரி, நம்முடைய இருக்கிற வீட்லேயும் சரி, எந்த ஒரு அன்வான்ட் திங்ஸ், அன்வான்ட் மெட்டீரியல், அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ஏதாச்சும் விக்கிரக படங்களோ இல்லை ஏதாவது ஒரு இயேசுநாதரை பார்த்து நீங்கள் வேண்டுதல் செஞ்சிருந்தாலும் சரி, இல்லை சிலுவையை பார்த்து நீங்கள் தொட்டு கும்பிட்டு போனாலும் சரி, இல்லை எந்தமாரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் வர்ஷிப் பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா, ரிமூவ் தட் ஒன். அதை நீங்கள் எடுத்து போட்டுருங்க. நம்ம வீடு எப்பவுமே நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே ஒரு சுத்தமாக இருக்கணும். இங்கே கலைஞ்சி அங்கே வீடு ஃபுல்லாக ஒரு டர்ட்டியாகவும் ஒரு கலைஞ்சி ஒரு அசுத்தமான நிலைமையில இருக்கக்கூடாது. நம்ம ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்லணும் போனோம்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லும் போது தான் நம்ம வீடு என்ன பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம இஷ்டப்படி அப்படியே தான் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீடு முற்றிலுமாக ஒவ்வொரு அறையிலையும் நம்ம வீடு பாதுகாப்பாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் நிறைய அறைகள் இருக்கும் என்று சொன்னால்,
நீங்க எல்லாருமே யூஸ் பண்ண போறதில்ல. சில அறைகள் வந்து பூட்டப்பட்டே யாருமே போகாத நிலைமையில கூட ஒரு வீடு இருக்கக்கூடாது. ஒரு வீடு பூட்டியே யாருமே இல்லாம ஒரு ஒரு அறை, ஒரு ரூம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரூமு. அது பூட்டியே இருக்கு அப்டின்னா, அது இன்றைக்கே போய் திறந்து சுத்தம் பண்ணி, அங்க வந்து ஒரு பிரேயர வைங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லா வீட்ல கர்த்தர் நமக்கு எத்தன அறைகள் குடுத்திருக்காரோ, எத்தன வீடுகள் குடுத்திருக்காரோ, எல்லா வீடுமே அங்க ஆட்கள் நடமாடணும். நாம ஜெபிக்கிற வீடா இருக்கணும். தேவ பிரசன்னத்த நம்ம சுமந்து செல்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நம்ம எப்படி ஜெபிக்க வேணும் சொல்லணும்னா, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வீட்டிற்காக ஸ்தோத்திரம். இந்த வீட்டின் அறை முழுவதிலும் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று சொல்லி நாம ஜெபிக்கிற குடும்பங்களாய் நாம இருக்க வேண்டும். இப்படி நம்ம வீடு 2வதாக நம்ம வீடு சுத்தமாக ஒரு கிளீனா ஒரு ஒரு வந்து ஒரு சொல்றது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வீடா இருக்க வேண்டும் என்பது குறித்து நம்ம கவனமா இருக்கணும். 3வது என்னன்னா, வேதத்தை வாசிக்கிற வீடாய் நாம இருக்க வேண்டும். வேத வசனங்களை நாம வாசிக்க வேண்டும். அல்லேலூயா! நீங்க தனிமையில வேதத்த வாசிச்சாலும் சரி, இல்ல ஒரு ஃபேமிலியா நீங்க சேர்ந்து வேதத்த வாசித்து தியானிச்சாலும் சரி, வேத வசன வார்த்தைகள சத்தமா படிங்க. நீங்க படிக்கிற வேத வசன வார்த்தைகள் உங்க காதுகளுக்கு முதலாவதாக கேட்கப்பட வேண்டும். அமைதியான முறையில வேதத்த வாசிக்காதீங்க. ஏன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அந்த வார்த்தைய நம்ம படிக்க படிக்க நமக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். சத்துருவால நம்ம வீட்டிற்குள்ள வர முடியாது, இருக்கவும் முடியாது. வேத வசன வார்த்தை கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லப்படுது. அதனால இந்த வார்த்தையை நாம அதிகமாய் படிக்க நாம பழகிக்கொள்ள வேண்டும். சத்தமாய் படிக்கிறதுக்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். ஓகேவா? ஏன்னா, வேத வசன வார்த்தைகள் எதற்காக என்று சொன்னோம்னா, நம்ம கர்த்தரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளவும், நம்ம கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடும் பொழுது, அவருடைய கேரக்டராவே நம்ம மாறுவதை நம்மால பார்க்க முடியும். வேத புத்தகம் நாம ஆவிக்குரிய உலகத்துல நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி. நான் யார் என்பதை என் வேத புத்தகம் எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். எனக்குள்ள என்னென்னலாம் குறைகள் இருக்கு, எனக்குள்ள என்னென்னலாம் அசுத்தமான காரியங்கள் இருக்கு என்பது குறித்து வேத வசனம் இருதயத்தை குறித்து அது வெளிப்படுத்தி காண்பிக்கும் என்பதில் சந்தேகமே இல்ல. அப்ப வேத வசன வார்த்தைகள நம்ம அதிகமாய் படிக்கணும். வேதத்துல நெறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நெறைய விதமான அப்புறம் அ வாக்குறுதிகளை கர்த்தர் நமக்கு குடுத்திருக்கிறாரு. வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நம்ம வந்து அ அதிகாரத்தோடு வசனங்களை நாம எடுத்து பேச வேண்டும். அதிகாரத்தோடு நம்ம வேத வசன வார்த்தைகளை நாம வாயிலிருந்து பேச வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் பெலனானவர். அவர் என்னுடைய ஜீவனானவர். அவர் என் கன்மலையானவர். அவரை நான் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சங்கீத புஸ்தகங்களை வாசிங்க. விசுவாச அறிக்கைகளை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்துல நிறைய விசுவாச அறிக்கை போடப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் இருக்கு. சங்கீதங்கள் மிகப்பெரிய உதாரணம். சங்கீத புத்தகங்கள் சத்தமா எடுத்து வாசிங்க. அப்படி வாசிக்க வாசிக்க நமக்குள்ள பக்தி வைராக்கியம் உண்டாகும். ஆவியில நம்ம அனல் கொள்ளுவோம். அப்போ 3வது என்ன சொன்னேன் நானு, வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். 4வது நாம கேட்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நீங்க லிசனிங் மியூசிக். நம்ம உங்க வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட பாடல நீங்க போட்டுட்ருக்கீங்க? கிறிஸ்தவ வீடா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம தேவையில்லாத ஒரு பாடல ஒரு உலக ரீதியான ஒரு சினிமா பாடல ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள போடக்கூடாது, கேட்கவும் கூடாது. இது நிமித்தம் என்ன நடக்கும் அப்படின்னா, இது நிமித்தம் நம்மளுடைய எண்ணங்கள் அது மியூசிக் மூலியமாக கரைப்படுத்த கண்டிப்பாக முடியும். கரைப்பட்டு போய்விடும். ஏன்னா, இன்னைக்கு உலக ரீதியான பாடல்கள பார்த்தீங்கன்னா, அதில எந்த ஒரு உங்களுக்கு ஒரு சமாதானமோ, ஒரு விதமான விடுதலையோ, தேவ பிரசன்னத்தையோ இந்த உலக ரீதியான மியூசிக் நமக்கு கொடுக்க போறதே இல்ல. மாறாக, நம்ம தேவனை ஆராதிக்கிற பாடல உங்க வீட்டில அதிகமாக ப்ளே பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள குடுத்திருக்கிறாங்க. ஆவிக்குரிய பாடல்கள் எவ்வளவோ இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அநேகரை எழுப்பி அவர் பாடல்களை இன்றைக்கு நாம தேவனை துதித்து, ஆராதித்து பாடிக்கொண்டிருக்கிறோமே! அப்ப இன்னைக்கு வீடுகளில அப்படிப்பட்ட துதியின் சத்தம், ஜெய கம்பீர சத்தம், மகிழ்ச்சி ரட்சிப்பின் சத்தம், கம்பீர சத்தம் நம்முடைய வீடுகளில கேட்கப்பட வேண்டும். ஃபாதர் பெக்மன்ஸ் ஐயா பாடல போட்டு கேளுங்க. தேவ பிரசன்னம் நம்ம வீட்ல நிரம்பி இருக்கணும். இந்த உலகத்துக்குரிய பாடல நம்ம கேட்கக்கூடாது. ஏன் அப்படி உலகத்துக்குரிய பாடல் அப்படி என்ன இருக்கு?
தேவ பாடல்ல என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய பாடல் ஸ்பிரிச்சுவல் சாங்ல நாம பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மகத்துவங்களையும், கர்த்தருடைய மகிமையையும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும், கர்த்தருடைய வார்த்தையும் பாடலாய் நாம் எடுத்து பாடுவோம். அவர் செய்த நன்மைகள் நினைத்து நம்ம பாடுவோம். அவர் நம்மை பாதுகாத்த, அன்பு செலுத்தின சகலத்தையும் நம்ம சொல்லி பாடுறது தான் துதி என்று சொல்லப்படுது. ஆனா உலகத்தால வருகிற பாடல் எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு ஆணு ஒரு பெண்ணை வர்ணித்து பாடுகிற பாடலாக இருக்கும். இல்ல வன்முறையை தூண்டுகிற பாடலா இருக்கும். இல்ல சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகள, போராட்டங்கள வந்து ஒரு வயலன்ஸா எடுத்து பாடுகிற பாடலா இருக்கும். ஒரு தனி நபருடைய புகழ்ச்சியை குறித்து பாடலா இருக்கும். இந்த பாடல் வந்து இந்த மோட்டிவேஷனலா இருக்கும்னு சொல்லி நம்ம கேட்டு, கேட்டு நம்ம தேவையில்லாத நம்ம சிந்தைக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் வந்து குடியேறுவதை நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். அதனால என்ன நீங்க கேட்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். அது நெகட்டிவான காரியங்கள் நெகட்டிவா இருக்கிற வேர்ஸஸ அசுத்தமான பாடல் வரிகள உங்க காதுகள் கேட்கக்கூடாது. வீட்ல அப்படிப்பட்ட பாடல்களும் ஒலிக்கக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமான தேவ பிரசன்னத்தை உணருகிற பாடல்களையே கூடுமானால் நாம ப்ளே பண்ணலாம். 5வது நாம எத பார்க்குறோம்? 4வது சொன்னேன், நம்ம எத கேட்கிறோம்னு சொல்லிட்டு. இப்ப 5வது நம்ம வீட்ல எப்படிப்பட்ட காரியங்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம் நம்ம எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு டிவி மாத்திரம் இல்ல, ஒவ்வொருத்தரோட கையிலயும் மொபைல் ஃபோனும் இருக்கு. இன்னைக்கு நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஃபோன் ஆகலும், வீட்ல நம்ம கொடுத்திருக்கிற டிவி ஆகிலும், அத நம்ம எப்படிப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வந்து ஒரு வயலன்ட்டான ஒரு மூவிய பார்த்துட்ருக்குறோமா? இல்ல டிஸ்டர்பிங்கான ஒரு மூவியோ, இல்ல ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு டிவி ஷோஸோ ஏதாச்சும் பார்த்துட்ருக்குறோமா? அது நிமித்தம் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அதனாலேயே நமக்கு பிரச்சனை உண்டு. நான் நேற்று தினத்தில இல்ல முன்னாடி சொல்லியிருப்பேன் வீடியோல. நம்ம கண்கள் தான் ஒரு கேட்வேயா இருக்கு. கண்கள் நுழைவாயில் எதற்கு தெரியுமா? நம்ம கண்கள்ல எத பார்க்கிறோமோ, அத தான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ள ஊடுருவி பாய்ந்து நம்மளை கரைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு 2 இடத்துல சத்தியத்த வசனத்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அத நீங்க கேட்காம மறந்திருப்பீர்கள் என்றால், பார்க்க தவற விட்டிருப்பீங்கன்னா, நீங்க போய் பாருங்க. அ உங்க கண்கள் மேல இருக்கிற கவனம் நம்ம வேணும்னு சொல்லிட்டு, நான் சில காரியங்கள் அதில போட்டிருப்பேன். அத நீங்க கேளுங்க தவறாம. நம் கண்கள் தான் சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதில செய்திய பதிவிட்டிருப்பேன். நீங்க முழு விவரத்தையும் அதில நீங்க பார்க்கலாம். அப்போ நாம எத பார்க்குறோம்? நம்ம பார்க்குற அந்த கன்டென்ட் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு செய்தி கேட்கிறீங்கன்னா, அது யூஸ்ஃபுல், வேல்யூயபிள். செய்தி கேட்கறது ரொம்ப நல்லது. நாட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஷோஸ பார்க்குறீங்கன்னா நல்லது. ஆனா தேவையில்லாத காரியங்கள், ஒரு வயலன்ட்டான மூவி, ஒரு ஸ்கேரி மூவி, ஒரு ரொமான்ஸ் மூவி, ஏதோ ஒரு காரியம் நீங்க பார்த்து உங்களுடைய மைண்ட்ல தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்கள பாதிக்கும் என்று சொன்னால், அத நாம அவாய்ட் பண்ணணும். பிசாசு தீவு பெட்டி வழியா கூட நம்முடைய சிந்தையை கரைப்படுத்த அவன் வகை தேடுவான். அதனால எத பார்க்குறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருங்க. பிசாசு வந்து அவன் அவன் திருடன். எப்படி வேணாலும் வந்து நம்ம டைவர்ட் பண்றதுல அவன் கில்லாடியா இருப்பான். ஆனா, நம்ம எதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா! அதனால எத பார்க்குறீங்கன்றதுல நம்ம ரொம்பவும் கவனமா இருக்கணும். அப்புறம் 6வது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் போதிக்கிறாரோ, என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ, அதற்கு நாம கீழ்ப்படிகிற குடும்பங்களாய், வீடாய் நாம இருக்கப்பட வேண்டும். அப்போ நாம கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய அன்பிலும், அவருடைய உண்மையிலும் நாம் என்ன பண்ணுவோமா? தரித்து இருப்போம். இது நிமித்தம் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? நம்மையும், நம்முடைய வீட்டையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ கோபாக்கினை ஒரு வீட்டின் மேல வரும் என்று சொன்னால், வீட்டில இருக்கிற பாதுகாப்பு எல்லாம் விலகிடுச்சுன்னா, பிசாசு உள்ள வந்து வீட்டை நாசம் பண்ணி போட்டுருவான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற குடும்பமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்ம வீடு ஆசீர்வாதமாகவும், பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதனால நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம ஒபே பண்ணுகிற ஒரு ஃபேமிலியா, ஒரு ஒரு வீடாய் நாம இருக்கப்பட வேண்டும். கடைசி 7வது நம்ம வீட்ட பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு இருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா! நம்ம எப்பவும் இந்த காரியங்கள் நம்ம வீடு முழுவதும் அக்கினிமயமான வீடா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல பார்க்கும்பொழுது, நம்ம பரிசுத்த ஆவியினர்ல சந்தோஷமுள்ள வீடா நம்ம காணப்பட வேண்டும். நீங்க அந்நிய பாஷை வரத்த பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், வீட்ல அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே போங்க. அந்நிய பாஷையில கர்த்தரை ஆவியோடு, உண்மையோடு பாடி துதியுங்க.
ஆவியில விண்ணப்பம் பண்ணுங்க. இப்படி நம்ம ஆவியிலிருந்து பண்ணப்படுகிற ஆராதனை, ஆவியிலிருந்து பண்ணப்படுகிற ஜெபத்தில மிகப்பெரிய வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வீட்டில அசைவாடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவரே இந்த வீட்டுக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க ஆவியானவரே. நீங்க என் வீட்ல ஒவ்வொரு அறையிலும் நீங்க உலாவுவீராக. நாங்க ஆதியாகமத்தில வாசிக்கிறோமே, அப்பா நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க சீர்படுத்தினீங்களேப்பா. அப்பா ஒன்றுமே இல்ல. அப்போ எல்லாமே ஆ செயலற்று இருக்கிற எல்லாமே அந்தகாரமா, இருளா இருக்கிற இடத்துல நீங்க அசைவாடுன நிமித்தமாக எல்லாத்தையும் சரி செஞ்சீங்களேப்பா. இன்னைக்கு என் வீட்ல இருக்க எல்லா அசுத்தங்களும் மறையணும். எல்லா விதமான இருளின் காரியங்களும் என் வீட்ட விட்டு வெளிய போகணும். நீங்க என் வீட்டுக்குள்ள வாசம் பண்ணணும். நீங்க அசைவாடணும்னு சொல்லிட்டு, நீங்க தொடர்ந்து ஜெபிக்க நம்முடைய வீடு பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துவிட வேண்டும். வீடு மாத்திரமல்லங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய சரீரத்தில தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்களுக்கு ஆவியானவருக்கு விட்டுக் குடுங்க. நம்ம சரீரத்த அவர் தான் ஆளுகை செய்யணும். நம்ம சிந்தைய அவர் தான் ஆளுகை செய்யணும். நம்ம எண்ணங்கள அவர் தான் ஆளுகை செய்யணும். எல்லாவற்றுக்கும் அவர் நம்ம விட்டுக் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்மையும், நம் வீட்டையும் சத்துருவின் கைகளுக்கு விலக்கி நம்மளை பாதுகாத்து ரட்சிப்பார். அதுக்கு தான் அந்த வசனம் படிச்சிருந்தேன். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்று போராட முடியும். அப்பதான் அவன் விலகி ஓடுவான். நாம இந்த 7 விதமான காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? பின்பற்றணும். என்ன தெரியுமா? நாம ரெகுலரா பிரேயர் லைஃப் இருக்கணும். செகண்டு நம்முடைய வீடு அது சுத்தபத்தமாக இருக்கணும். 3வது வேதத்தை வாசிக்கிற வீடாய் நம்ம வீடு இருக்கணும். 4வது நம்ம வீட்ல எப்படிப்பட்ட பாடல்கள் தொனிக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. அப்புறம் 5வது எப்படிப்பட்ட காரியங்கள நீங்க டிவில பார்த்துட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெலனா இருக்கா? அத நாம கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். அப்புறம் 6வது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்களாய் நாம் இருக்க வேண்டும். 7வது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வீட்டை அவர் கண்ட்ரோல்ல வைத்திருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் வீட்டை நிரப்பி இருக்க வேண்டும். இந்த ஒரு 7 காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய சரீரமாக வீட்டுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அப்போ சத்துரு நம்மளுடைய எல்லைகளுக்குள்ள வர நம்மை அவரால முடியாது. கர்த்தர் நம்மை இப்படியாய் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று விசுவாசிக்க தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்து நில்லுங்க. வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் ஏதாவது உங்க வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க வந்து செய்ய தவறி இருப்பீர்கள் என்று சொன்னால், அதை சரி செய்து நம்ம வீட்டை சுத்திகரித்துக் கொள்ளுவோம். இதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு 100% உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வாங்க ஆவியானவரே, எங்களை நீங்க நடத்துங்கன்னு நீங்க கூப்பிடும் பொழுது, ஆவியான தேவன் நம்மளை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.